மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லதும் கழுமளவள நகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததேன்னு சொல்கிறது வாசகம். அப்படியே அந்த ஈஸ்வரனோட கிருபை இருக்கிறவாளுக்கு ஒரு குறையும் வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை. நம்ம போன ஆடியோவில் சிவசகஸ்ரநாமத்தில் 900 வரைக்கும் பார்த்துருந்தோம், அதாவது 900. விவஸ்வதே சவிதாமிருதாய நம அப்படின்றது 901வது நாமம். உலக வியாபிக்கிற அமிர்த கிரணங்களை சோம வடிவினராக சுவாமி வச்சுருக்கார். சோமஸ்ய விவஸ்துவம் அமிர்தத்வஞ்ச ஞேயம் தேன திரிபதமேகம் நாம அப்படின்னு சொல்கிறது ஸ்லோகம். அப்படி சோம வடிவினராக, சோமன்னா நிலவை குறிக்கக்கூடியது, சோமாஸ்கந்தர் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போது சிவனும் முருகருமா சேர்ந்த உருவத்தை தான் நம்ம சோமாஸ்கந்தர்னு சொல்கிறோம். அப்போ சோம வடிவினராகவும் அந்த ஈஸ்வரன் தான் இருக்கார். அதனால விவஸ்வதே சவிதா மிருதாய நம வியாசாய நம, வேத வியாசரனுடைய வடிவத்தில் நம்மளுக்கு புராணங்களையும் இதிகாசங்களையும் கொடுத்தவர் அந்த ஈஸ்வரன் தான். அதனால் வியாசாய நம. சர்க்காய சுசம்ஷேபாய விஸ்தராய நம. சூத்திர வடிவங்களில் சுருக்கமாகவும் புராண வடிவங்களில் விஸ்தீர்ணமாகவும் நூல்களை சிருஷ்டித்தவர் சுவாமி தான். அப்போது சுவாமி தான் இதெல்லாம் நம்மளுக்கு சிருஷ்டித்து கொடுத்து நம்மளுக்கு ஒழுக்கங்களையும் வாழ்க்கை இதுங்களையும் கொடுத்தவர் சுவாமி தான். அப்போ ஒவ்வொரு யுகத்துக்கான ஒழுக்கத்தை அந்த ஒவ்வொரு இதிகாசம் கொடுத்தது நமக்கு. திரேதா யுகத்தினுடைய ராமாயணம் அந்த யுகத்துக்கான ஒழுக்கங்களோ கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கும் அந்த ஒழுக்கங்கள் நமக்கு ஒத்து வருது. துவாபர யுகத்துக்கான ஒழுக்கங்களை மகாபாரதம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. துவாபர யுகத்தில் சத்திரியனாக இருக்கிறவா போரிட்டு வெண்ணு அவளுடைய நாட்டை காப்பாற்றணும். இப்போ அதே அத்தனையும் அப்படியே நம்மளுக்கு இப்போ கலியுகத்துக்கு ஒத்து வராது இல்லையா? அப்போ யுகந்தோறும் அந்த தர்மங்கள் வேறுபடும். அந்த யுகத்துக்கான தர்மத்தை சுவாமி ஒவ்வொரு அவதாரம் மூலமும் தசாவதாரங்களில் நம்மளுக்கு போதிச்சிருக்காருன்றதை தான் நம்ம அந்த ஒவ்வொரு அவதாரத்துலேயும் பார்க்குறோம். அப்போது சர்க்காய சுசம்ஷேபாய விஸ்தராய நமான்னா புராண வடிவத்துலேயும் இந்த மாதிரி நூல்கள்லேயும் நம்மளுக்கு சுருக்கமாகவும் விஸ்தீர்ணமாகவும் சிருஷ்டித்து கொடுத்தவர் சுவாமின்றதை நம்ம அறிஞ்சிக்கிறோம். பர்யயோ நராய நம. நாலா பக்கமும் வியாபித்திருக்கிற சமஷ்டி ஜீவனான விராட் புருஷ வடிவராக இருக்கார். அதாவது இந்த சிருஷ்டியே சுவாமியனுடைய வடிவுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? விராட் புருஷத்தில் அவருடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு லோகத்தினுடைய ஒவ்வொரு இதுவாக இருக்குது. அவருடைய பிருஷ்டபாகம் தான் இரவுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய முன்பக்கம்தான் பகல்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறதுனால அவர் இந்த லோகமாகவே அவர் தான் இருக்கார், விராட் புருஷனாகவே அவர் தான் இருக்கார். அந்த ஈஸ்வரனுடைய வடிவத்தை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ருத்வே நம. ருத்து அப்படின்ற கால ரூபியாகவும் சுவாமி தான் இருக்கார். சம்பத்சராய நம. சம்பத்சரம் அதாவது வருஷம் அப்படின்ற கால ரூபியாகவும், அதாவது காலம் நிர்ணயிக்கலைன்னா நம்மளுக்கு எந்த செயல்பாடுகளையும் நம்மளால் செய்ய முடியாது. காலப்பிரமாணம் தான் நம்மளை செயல்பாடுகளை நல்லபடியாகவும் அதை காலத்தோடையும் செய்ய வைக்கிறது. கடந்து செய்யக்கூடிய எந்த காரியமும் நமக்கு பலிக்கிறது இல்லை. அப்போ அந்த காலமாக இருந்து நம்மளை நிர்ணயம் பண்ணி நம்மளை அந்த ஒழுங்குமுறைப்படுத்துறது சுவாமி தான். சம்பத்சராய நம. மாசாய நம. மாதம் அப்படின்ற கால ரூபியாகவும் சுவாமி தான் இருக்கார். பக்ஷாய நம. பக்ஷம் அப்படின்ற கால ரூபியாகவும் சுவாமி தான் இருக்கார். ஒரு 15 நாட்களுக்கு பேர் ஒரு பக்ஷம். சங்கியா சமாபனாய நம. ருத்து முதலின பூர்த்தி ஸ்தானமான சங்கரமானம், அமாவாசை, பௌர்ணமி முதலிய வடிவினராகவும் சுவாமி தான் இருக்கார். அதனால் அவருக்கு சங்கியா சமாபனாய நம. காலாபியோ நம. கலாபியோ நமால கலைகள் முதலிய காலத்தின் சிறு பகுதிகளாகவும் சுவாமி தான் இருக்காருன்றதை நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. காஷ்டாபியோ நம. காஷ்டைகள் முதலிய காலத்தின் சிறு பகுதிகளாகவும் சுவாமி தான் இருக்கார். காஷ்டாபியோ நம. லவேபியோ நம. லவங்கள் முதலிய காலத்தின் சிறு பகுதிகளாகவும் சுவாமி தான் இருக்கார். மாத்திராபியோ நம்ம. மாத்திரையினுடைய சிறு பகுதிகளாகவும் சுவாமி தான் இருக்கார். அதாவது நம்ம இதில் வரிசையாக பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 2 கலைகள், கலைக்கு அப்புறம் காஷ்டை, காஷ்டையினுடைய பகுதி லவம், லவத்தினுடைய பகுதி மாத்திரை, மாத்திரையினுடைய பகுதி முகூர்த்தம். அதனால தான் முகூர்த்தா ஷபாபியோ நம அப்படின்ற நாமம் வருது. அந்த முகூர்த்தத்தினுடைய
பகுதி நொடி, அதாவது க்ஷணங்கள். அந்த க்ஷணேபியோ நமான்ற நாம க்ஷணங்களாக சுவாமி இருக்காருன்றத நமக்கு குறிக்கிறது. இதோடு நம்ம 915 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய.